ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 1995ல கேட்ட ஒரு ஜேஇ அட்வான்ஸ் கொஷின். எப்பவுமே ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது சிமுலேஷன் வச்சு தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிம்பிளாக டே டு டே லைஃப்பில் நடக்கிறத வச்சு ஒரு கொஷினை வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த 1995ல கேட்ட கொஷினை 2026 இந்த வருஷமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே கொஷினை கேட்டிருக்காங்க. அதான் ரொம்ப ரேரான விஷயம். அந்த கொஸ்டின் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இங்க வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, இந்த எட்ஜில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த எட்ஜும் இதோட ஆக்சிஸும் வந்து பேரலா லொக்கேட் ஆயிருக்கு, இப்படி இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக வந்து நான் வந்து ஸ்லிப் பண்ணுறேன். ஸ்லிப் பண்ண உடனே இது வந்து ரோல் ஆகி கீழே விழுது. அது வந்து ஒரு பியோர் ரோலிங்காக இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்படி லைட்டாக டிஸ்டர்ப் ஆகி அந்த கீழே விழுற இடத்துல எவ்வளோ ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கும். இது சிலிண்டர் அப்படின்னா எப்பவுமே இது எவ்வளோ ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கும் இங்கேருந்து இங்கே ரோல் ஆகுறப்ப அப்படின்னா 55 டிகிரி. அதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்புறம் கீழே விழுறப்ப, இப்போ இங்கேருந்து இங்கே விழுறப்ப கரெக்டாக அந்த விழுற டைமில் அதோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ண போகிறோம். அதோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சுச்சுவேஷன். இதுல இருந்து ஒரு ரொட்டேஷன் டைனமிக்ஸ் ப்ராப்ளம் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து அந்த 1995 ஜேஇ அட்வான்ஸ் கொஷின். இதே கொஷினில் இந்த பார்ட் பி மட்டும் 2026ல் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பார்த்த அந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி கொஷின் தான். ஒரு ரெக்டாங்குலர் ஃபிக்ஸ்டு பிளாக் இருக்கு. ஸோ இது வந்து அந்த எட்ஜு, இந்த எட்ஜும் இந்த ஆக்சிஸும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் தெர் இஸ் அ சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் பிரசன்ட் அட் த எட்ஜ். இந்த எட்ஜில் வந்து சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கு. அதனால லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணால் கூட என்ன ஆகுதுன்னா ரோல் ஆஃப் த எட்ஜ் வித்தவுட் ஸ்லிப்பிங். வித்தவுட் ஸ்லிப்பிங் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்புறம் அது வந்து பியோர் ரோலிங்கில் வந்து அந்த சிலிண்டர் இருக்க போதுன்னு அர்த்தம். பியோர் ரோலிங்கில் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணாது, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாது. ரைட். ஸோ அதாவது ஃப்ரிக்ஷன் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியும், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ண முடியும். எப்போனா அது வந்து பியோர் ரோலிங்காக இருக்கிறப்ப. ஏன் அப்படின்னா இப்போ ஃப்ரிக்ஷன் ப்ரெசண்டாக இருக்கு, அந்த ஃப்ரிக்ஷன் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல அப்படின்னா எனர்ஜி என்ன ஆகும், கன்சர்வ் ஆகும். அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருந்தும் எப்படி நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்றோம்னா அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ணலன்னா பியோர் ரோலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் இந்த ஃப்ளோரோட வெலாசிட்டியும் ஒரே வெலாசிட்டி. அப்புறம் என்ன நடக்கல அந்த இடத்துல, ஸ்லிப் எதுவுமே நடக்கல. ஸ்லிப்னா இப்படி இந்த மாதிரி டிராக் எதுவுமே நடக்கல. அப்படி நடக்கல அப்படின்னு என்ன பண்ண முடியும், நம்மளால கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமே நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கு, நம்மளால கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பியோர் ரோலிங்ல ஃப்ரிக்ஷன் இருந்தே ஆகணும். ஃப்ரிக்ஷன் இல்லாம பியோர் ரோலிங் வந்து நடக்காது. அது மெயினா இன்க்ளைன்டு மோஷனால பியோர் ரோலிங் நடக்கணும்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஆனா ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்பவும் நம்ம எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்றோம், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிருமே, கொஞ்சம் எனர்ஜியை கம்மி பண்ணிருமே அப்படின்லாம் கிடையாது. அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஏன் பண்ணலன்னா ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அபவுட் தட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்ன, ஜீரோ. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன், இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணீங்கன்னா தெரியும், தெர் இஸ் சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் ஃபார் எட்ஜ் வித்தவுட் ரோலிங். அதாவது ரோல் வித்தவுட் ஸ்லிப்பிங், வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆகிறதுக்கு சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன ஆகுது, ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் வந்து நடக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இங்க இருந்து கான்டாக்டை லீவ் பண்றதுக்கு முன்னாடி, கான்டாக்ட்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆங்கிள் வந்து டேர்ன் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த ஆங்கிள் வந்து 55 டிகிரி சிலிண்டருக்கு, அதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிலிண்டர் பிஃபோர் லீவிங் கான்டாக்ட், அதாவது இந்த கான்டாக்ட்ல இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீட் என்ன. அடுத்து ரேஷியோ ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் த சிலிண்டர் வென் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஹரிசாண்டல் லைன் வித் எட்ஜ். எட்ஜ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன்ல இருக்கிறப்ப அதோட ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் 2 மட்டும் 2026ல கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அதுல ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஜீரோன்னு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்து இப்போ இங்க இருக்கு சிலிண்டர், சிலிண்டர் வந்து லைட்டா தடுக்கி விழுது, தடுக்கி விழுற இடத்துல அதோட வெலாசிட்டி ஜீரோவா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். ஆனால் அது ஜீரோவா இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்லிப் ஆகிறப்ப ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும், அப்புறம் கண்டிப்பா ஒரு வெலாசிட்டி இருக்க போகுது. அந்த வெலாசிட்டி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட். அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின். டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்.
நம்ம 2026ல கேட்டது வந்து ஆப்ஷன்ஸோட வச்சு கேட்டிருப்பாங்க, ரைட்? ஸோ சால்வ் பண்ணுவோம் இப்போ. இதுதான் அதோட நார்மல் டயக்ராம். ஸோ இனிஷியலாக வந்து இந்த தான் எட்ஜ், இந்த எட்ஜில் இருந்து சென்டர் வந்து அப்படியே அபோவ் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சிலிண்டர் வந்து நான் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணோன்னே இந்த மாதிரி ரோல் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலாக அந்த வெர்டிக்கல் லைன் இங்கே வந்து இப்படி டேர்ன் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க, எவ்வளோ ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கு. ஏன்னா இனிஷியலாக வந்து இப்படி ஒரு வெர்டிக்கல் லைனாக இருந்த சென்டர் இங்கே போயிருக்குல்ல, ஆனால் இந்த ஆங்கிள் என்ன, தீட்டா. ஆனால் இந்த ஆங்கிள் என்ன, தீட்டா. ஸோ அவங்க தீட்டா தான் கேட்குறாங்க. எவ்வளோ ஆங்கிள் வந்து இப்படி இருந்தது இப்படி போயிருக்கு. ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்த லைன் இப்படி போயிருக்குன்னா எவ்வளோ ஆங்கிள் போயிருக்கு, அதுதான் தீட்டா. ஸோ அது வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, ஃப்ரிக்ஷன் இருக்கு, அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ணலன்னா, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டர் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் அது பண்ற ஒர்க் வந்து ஜீரோ, ரைட்? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஒர்க் வந்து ஜீரோ. ஏன்னா ஒர்க் அப்படிங்கிறது என்ன தெரியும், எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு தெரியும். ஸோ ஃப்ரிக்ஷனல் இருக்கு, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. ஸோ அப்போ நான் ஃப்ரிக்ஷன் பண்ற ஒர்க் ஜீரோ. ஃப்ரிக்ஷனல் ஒர்க் ஜீரோங்கிறதுனால கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன். அந்த ரெண்டு பொசிஷனுக்கும் எனர்ஜி வந்து இனிஷியலா எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதான் ஃபைனல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலா இந்த இடத்துல இருந்து லைட்டா டிப் ஆகுறப்ப இப்போ இந்த இடத்துல வந்து இது ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ இதை நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து என்ன பண்றேன், ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு ஹைட்ல சென்டர் லொக்கேட்டா இருக்கு, ஆர் ஹைட்ல. அப்போ அதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, எம்ஜிஹெச். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஆர், இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸோட ஹைட். இப்போ செகண்ட் இங்க வரும்போது இதுக்கு இனிஷியலா வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ, அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? அப்போதான் அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் இருக்கு. ஓகேவா? அப்போ கண்டிப்பா அது வந்து ஒரு ரோல் ஆகி தான் கீழே வருது. இந்த ஒமேகா ஸ்பீடு அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. அப்புறம் டெஃபினட்டா வெலாசிட்டி வந்து என்ன ஆகல, ஜீரோ ஆகல. ஸோ அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கு நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன். இந்த ஹைட், இந்த சீல இருந்து இந்த எட்ஜோட ஹைட் வந்து ரேடியஸ் அப்படின்னா இந்த ஹைட் என்னவா இருக்கும், இப்படி இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்புறம் இந்த ஹைட் அப்படிங்கிறது ஆர் காஸ் தீட்டா. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எம்ஜி ஆர் காஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம ரோலிங் கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கலாம், ½ I ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? ½ I ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த ரோலிங் இந்த பாயிண்டை பொறுத்து அப்படின்னா பியூர் ரோலிங், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து எடுத்தா இது ஒன்லி ரோலிங் மட்டும் தான் ஆகுது, பியூர் ரோலிங். ஸோ ½ I ஒமேகா ஸ்கொயர். இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா டேஞ்சன்ட் ஆக்சிஸ் ஃபார் சிலிண்டர். ஸோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டேஞ்சன்ட் ஆக்சிஸை பொறுத்து என்ன அப்படின்னா சாலிட் சிலிண்டருக்கு நீங்க 3/2 mr ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3/2 mr ஸ்கொயர் இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த பாயிண்டை பொறுத்து எடுத்துருக்கோம், இந்த பாயிண்டை பொறுத்து. ஓகே, ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்து இந்த சிலிண்டர் வந்து பியூர் ரோல் மட்டும் தான் ஆகுது. ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இது வந்து என்ன ஆகல, டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி கிடையாது, ஒன்லி ரொட்டேஷனல் எனர்ஜி. ஓகேவா? அதான் பியூர் ரோலிங் எனர்ஜி ஆர் பியூர்லி ரொட்டேஷனல் இந்த பாயிண்டை பொறுத்து. அதான் ½ I ஒமேகா ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 3/2 mr ஸ்கொயர் ஃபார் சாலிட் சிலிண்டர் அபவுட் டேஞ்சன்ட் ஆக்சிஸ். ஒமேகா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், V/R அப்படின்னு எழுதிக்கலாம், V²/R². ஏன்னா பியூர் ரோலிங்கா, பியூர் ரோலிங்கோட கண்டிஷனே என்னன்னா V should be equal to R ஒமேகா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். இப்படி இருந்தா மட்டும்தான் பியூர் ரோலிங். ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, V அப்படிங்கிறது லீனியர் வெலாசிட்டி. அப்படின்னா இந்த ஒமேகா கிரியேட் பண்ற ஆர் ஒமேகா அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டியும் V அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டியும் ரெண்டு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் பியூர் ரோலிங். அப்படி ஈக்குவலா இல்லைன்னா அது வந்து இம்பியூர் ரோலிங். அது ஸ்லிப் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா you get 3mv²/4. ஓகே, இதுதான் கைனடிக் எனர்ஜி. இப்போ இனிஷியலா இருக்கிற இந்த எனர்ஜியும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே ஒரு எனர்ஜி எப்படி இருக்கணும், ஒரே வேல்யூவா இருக்கணும். பிகாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் ஒபே ஆகணும். இப்போ அப்படின்னா எம்ஜிஆர், ஸோ எம்ஜிஆர் will be equal to mgr cos theta plus 3mv²/4. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ
நீங்க இந்த டயக்ராமுக்கு என்ன பண்றோம், இது ஒரு ஈக்குவேஷன், இதுல இருந்து நான் காஸ் தீட்டா தான் ஃபைண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு எம்வி ஸ்கொயர்லாம் தெரியாது. ஓகே, இதோட வெலாசிட்டி என்னன்னு தெரியாது. இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்றோம். அதாவது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சிலிண்டர் வந்து அப்படியே ரோல் ஆஃப் ஆகி கீழே விழ போகுது அப்படின்னா டுவோர்ட்ஸ் சென்டர் வந்து என்ன ஆக்ட் ஆகும், ஒரு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு எம்ஜி. இதுதான் வந்து எம்ஜி. இது எம்ஜி அப்படின்னா டுவோர்ட்ஸ் திஸ் இந்த லைன்ல வந்து என்ன ஆக்ட் ஆகும், ஒரு எம்ஜி காஸ் தீட்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்படி வந்து ஒரு நார்மல் டிரெக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை கொடுக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்து தான் நான் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்னு எடுக்கிறேன். அப்புறம் டுவோர்ட்ஸ் திஸ் ஒரு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, எம்வி ஸ்கொயர் பை ஆர், இதுதான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏன்னா அபவுட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட பொறுத்து அது வந்து என்ன ஆகுது, ரோல் ஆஃப் ஆகுது. ரைட்? ஸோ அப்படின்னா டுவோர்ட்ஸ் திஸ் அப்படிங்கிறப்ப எம்வி ஸ்கொயர் பை ஆர், வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். அதோட ஒரு காம்பனன்ட் எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் நார்மல் டிரெக்ஷன். ஏன்னா நார்மல் டிரெக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ சென்ட்ரிபிடல் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பாயிண்ட்டை நோக்கி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எடுக்கல, ஏன்னா இந்த பாயிண்ட்டை நோக்கி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எம்ஜி காஸ் தீட்டா அப்படிங்கிறது இப்படி ஆக்ட் ஆகுது. ரைட்? ஸோ நார்மல் டிரெக்ஷன் அப்படிங்கிறது டுவோர்ட் சென்டர், இங்கே ஆக்ட் ஆகுது, இந்த சிலிண்டரோட சென்டர். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் என் அப்படிங்கிறது என்ன, எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2. 1 வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல்ல இருந்து, 2 அப்படிங்கிறது ஃப்ரம் ஃப்ரீ பாடி டயக்ராம் லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ எம்ஜி காஸ் தீட்டா வில் பி டுவோர்ட்ஸ் இட், என் வில் பி அவே ஃப்ரம் இட். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா the angle theta through which the cylinder rotates before it leaves contact with the edge. அதாவது கான்டாக்ட்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து ரொட்டேட் ஆயிருக்கும், அதுதான் கொஸ்டின். இப்போ கான்டாக்ட்ல இருந்து வெளியில போகுதுன்னா நீங்க இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம், ஸோ இந்த இடத்துல நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய ட்ரை பண்ணா இப்படி வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து எம்ஜி காஸ் தீட்டா. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது இது வந்து நார்மல் டிரெக்ஷன். ஓகே, இதுதான் எம்வி ஸ்கொயர் பை ஆர். எம்ஜி காஸ் தீட்டா வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஆக்ட் பண்றதுனால பாசிட்டிவ் போட்டிருக்கும், என் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதியிருக்கும் நியூட்டன்ல இருந்து. இப்போ ஜஸ்ட் பிஃபோர் லீவிங் அ கான்டாக்ட் அப்படின்னா அந்த நார்மல் டிரெக்ஷன் வந்து என்ன, 0. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் மென்ஷன் பண்றப்ப அது கான்டாக்ட்ல இருந்து லீவ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா நார்மல் டிரெக்ஷன் வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம், 0. ஏன்னா கான்டாக்ட்ல இல்லை, கான்டாக்ட்ல இல்லை நார்மல் டிரெக்ஷன் 0. நார்மல் டிரெக்ஷன் 0னா ஃபிரிக்ஷனும் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா இது தாண்டதுக்கு அப்புறம் ஃபிரிக்ஷன் இருக்காது, கான்டாக்ட் இல்லைல்ல. அப்படின்னா ஜஸ்ட் லீவிங் த கான்டாக்ட் அப்படிங்கிறப்ப நார்மல் டிரெக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அப்பதான் வந்து ஆங்கிள் கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், எம்ஜி காஸ் தீட்டா will be equal to mv square by r அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து என்ன பண்றோம்னா mv ஸ்கொயர் ஃபைண்ட் பண்றோம். mv ஸ்கொயர் அப்படிங்கிறது mgr cos theta, அதை வந்து 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா mgr will be equal to mgr cos theta plus ஸோ mv ஸ்கொயர் அப்படிங்கிறது mgr cos theta, அப்போ நீங்க என்ன இருக்கும், 3 mgr cos theta, 3 mgr cos theta by 4. ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணா 7 mgr cos theta, 7 mgr cos theta by 4. ஸோ நீங்க mgr கேன்சல் பண்ணிடலாம். அப்போ cos theta அப்படிங்கிறது என்ன வருதுன்னா 4/7. அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறது cos inverse of 4/7. அப்ராக்சிமேட்டா அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 55 டிகிரி இருக்கும். அப்படின்னா ஒரு சாலிட் சிலிண்டரா இருக்கிறதுனால 55 டிகிரி. ஒருவேளை இந்த மாதிரி கூட அட்வான்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சாலிட் சிலிண்டர், ஒரு ஹாலோ சிலிண்டர், ஒரு சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், இது வந்து ரோல் ஆஃப் ஆகுது. ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கும். ஏன்னா ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கிறது வந்து எனர்ஜியை பொறுத்து இருக்கு. இப்போ எனர்ஜி வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பொறுத்து இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஜாமெட்ரிக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேற. அப்புறம் ஒவ்வொரு ஜாமெட்ரியும் தீட்டா வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. இப்போ சாலிட் சிலிண்டரா இருக்கிறதுனால 55 டிகிரி, ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட். ரைட்? தீட்டா வில் பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/7. இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம 2 பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஒரு கன்சர்வேஷன் அப்ளை பண்ணணும், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு 2 லைன்ல தான் அந்த ப்ராப்ளமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2026ல.
ஒரு சாலிட் சிலிண்டர் எட்ஜ்ல இருந்து ரோல் ஆஃப் ஆகுது, அதோட வெலாசிட்டி என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ல ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்மளுக்கு cos θ 4/7 அப்படின்னு தெரியுமா? இதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் ஈக்குவேஷன் 3ல. ஸோ ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா cos θ will be 4/7. இப்போ என்ன இருக்கும் நமக்கு, mg into 4/7 will be equal to mv square by r. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா the velocity will be root of 4gr/7 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த 2026ஓட ஆன்சர். இப்போ நமக்கு இதுல வந்து செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அதாவது அது கான்டாக்டை விடுறப்ப கொஸ்டின் என்னன்னா, the speed of the center of mass of the cylinder before leaving contact with the edge. ஓகே, அதாவது கான்டாக்ட் வித் எட்ஜ்ல இருந்து போறதுக்கு முன்னாடி அதோட ஸ்பீட் என்ன, ரூட் ஆஃப் 4gr/7. இது சாலிட் சிலிண்டரா இருக்கிறதா இந்த ரிசல்ட், ஹாலோ சிலிண்டர்னா வேற ரிசல்ட் வரும், ரைட்? ஸோ இதுதான் வந்து அதோட வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ண தெரியணும், ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுத தெரியணும், கான்டாக்ட்ல இருந்து வெளியில போகுது நார்மலைசேஷன் 0 அப்படிங்கிற ஐடியா நமக்கு இருக்கணும். ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஏன் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஏன்னா பியூர் ரோலிங்ல ஃப்ரிக்ஷன் இல்லாம பியூர் ரோலிங் இருக்காது. ஒரு இன்க்ளைன்ட் மோஷன்ல பியூர் ரோலிங் இருக்கணும்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சர்வேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம். த ரீசன் என்னன்னா, அந்த ஃப்ரிக்ஷன் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல, ரைட்? ஸோ இப்படி இருக்கு, இதுல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆஃப் ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கலாம் ஒமேகா. ஸோ இது வந்து ஆர் ஒமேகா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னவா இருக்கும்னா பி. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தது அப்படின்னா பியூர் ரோலிங். அப்படின்னா இப்படி இது ரோல் ஆஃப் ஆகுறப்ப இந்த வி வந்து இந்த ஸ்லைடிங்னால வந்துடும், ரைட்? இந்த ஆர் ஒமேகா இருக்குல்ல, இந்த ஆர் ஒமேகா வந்து இந்த விக்கு வந்து என்ன பண்ணணும், எப்பவுமே ஈக்குவலா இருந்துகிட்டே இருக்கணும். அதை யார் ஈக்குவலா கொண்டு வருவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான் கொண்டு வரும். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், இந்த இடத்துல ஆக்ட் பண்ணி ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் டார்க் இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஃப்ரிக்ஷன் ஒமேகாவை வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வி வந்து பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ்னால என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வி இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆர் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா தான் பியூர் ரோலிங் மெயின்டைன் ஆகும். அப்போ இதுல பியூர் ரோலிங் மெயின்டைன் ஆகணும்னா யார் வேணும், ஃப்ரிக்ஷன் வேணும். ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் தான் ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், லைக் திஸ் ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி. அப்பனா ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்றது ஃப்ரிக்ஷன், இந்த லீனியர் வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது யாரு, வெயிட்டோட ஒரு காம்பனன்ட். அப்படின்னா இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகி எப்பவுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் பியூர் ரோலிங் இருக்கும். அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இல்லாம ஒரு பியூர் ரோலிங் இன்க்ளைன்ட் மோஷன்ல நடக்காது. நார்மல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, பட் இன்க்ளைன்ல கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் தேவை, ரைட்? ஸோ தான் ஜென்ரல் ஐடியா போட்ட ஃப்ரிக்ஷன். அப்படி ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் நான் இங்க என்ன பண்ணலாம், கன்சர்வேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா ஒர்க் டன் பை த வில் பி 0. இதுதான் ஜென்ரல் ஐடியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the ratio of the translational to rotational kinetic energies of the cylinder when its center of mass is in horizontal line with the edge. ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஹரிசாண்டல் லைன்ல இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, so just understand. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்ல சென்டர் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டிரான்ஸ்லேஷனல் டு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ இந்த பொசிஷன்ல இருக்கிறப்ப அதோட ரேஷியோ கேட்குறாங்க, ரைட்? ஸோ நம்ம லீவ் ஆகிறப்ப அதோட வெலாசிட்டி தெரியும், ரூட் ஆஃப் 4gr/7. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த பொசிஷன்ல ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பொசிஷன்ல ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா half I ஒமேகா ஸ்கொயர். half I ஒமேகா ஸ்கொயர். இந்த I அப்படிங்கிறப்ப இது எந்த ஒரு கான்டாக்ட் இல்லை, அப்புறம் இதை பொறுத்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸை பொறுத்து தான் என்ன ஆக போகுது, ரொட்டேட் ஆக போகுது. சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸை பொறுத்து எடுத்தோம்னா half மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, mr²/2. ஓகேவா? mr²/2. ஒமேகா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், v²/r². ஏன்னா ஜஸ்ட் லீவிங் த கான்டெக்ட். இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, mv²/4. இந்த விங்கிறது இந்த கான்டாக்டை லூஸ் பண்றப்ப இருந்த வெலாசிட்டி. ஸோ அதோட வெலாசிட்டி நமக்கு தெரியும், v² என்ன 4gr/7. ஓகேவா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணா 4mgr/7.
சிம்பிளிஃபை பண்ணால் எம்ஜிஆர் பை 7 அப்படிங்கிறது தான் வந்து எம்ஜிஆர் பை 7 அப்படிங்கிறது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? எம்ஜிஆர் பை 7. ஏன் வந்து இங்கே எம்ஆர் ஸ்கொயர் பை 2 யூஸ் பண்ணோம்? ஏன் இந்த ஆக்ஸை பொறுத்து யூஸ் பண்ணோம்? நம்ம கண்டுபிடிச்சது ஒன்லி ரொட்டேஷன். ஓகே, ஒன்லி ரொட்டேஷன் மட்டும். அப்படின்னா இந்த ஆக்ஸை பொறுத்து தான் அது ரொட்டேட் ஆகுது. அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன பண்ணிருக்கோம்? எம்ஆர் ஸ்கொயர் பை 2 போட்டிருக்கோம். வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஒமேகா. ஸோ அதுல இருந்து நம்ம ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிரான்ஸ்லேஷனலா, அதாவது இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து அந்த சிலிண்டர் இருந்திருக்குமா? இப்போ இந்த இடத்துல இருந்த எனர்ஜி வந்து என்ன? எம்ஜிஆர் அப்படிங்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி 0. இப்போ இங்க வந்த உடனே இதுக்கு வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும், டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டா இந்த எட்ஜில் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன? 0. அவன் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற இனிஷியல் எனர்ஜி இந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எம்ஜிஆர் பை 7 பிளஸ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஏன் 0னா இந்த சென்டர் வந்து கரெக்டா இந்த லைன்ல இருக்கு. நான் இதை தானே ரெஃபரன்ஸ் கொஸ்டினா எடுத்தேன். அதில் பொட்டன்ஷியல் வந்து 0. ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா இப்படி போறதுனால ஒரு கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா இப்படி சுத்துறதுனால ஒரு கைனடிக் எனர்ஜி. இந்த ரெண்டுமே சேர்ந்து நடந்தா ரோலிங் மோஷன், ரோலிங் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணவங்க நம்ம என்ன வேல்யூ? ஒரு எம்ஜிஆர் மைனஸ் எம்ஜிஆர் பை 7. ஸோ 6 எம்ஜிஆர் பை 7. ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனல். இப்போ நம்மளுக்கு ரொட்டேஷனல் பை டிரான்ஸ்லேஷனல் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா, ரொட்டேஷனல் பை டிரான்ஸ்லேஷனல் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? எம்ஜிஆர் பை 7. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷனல் 6 எம்ஜிஆர் பை 7. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும்? 1/6 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். ஓகே, ஸோ தானே எம்ஜிஆர் பை 7, 6 எம்ஜிஆர் பை 7 ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ 1/6 அப்படிங்கிறது தான் ரொட்டேஷனல் டு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிலிண்டர் வந்து இங்கேருந்து ரோல் ஆஃப் ஆகுது. எவ்வளோ ஆங்கிள் டர்ன் ஆயிருக்கும், அது வந்து கான்டாக்ட்லேருந்து வெளியில் போகிறப்ப அதோட வெலாசிட்டி என்ன, கரெக்டாக அந்த ஹரிசாண்டல் பொசிஷன் வந்தோடனே ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியும் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பியூர் ரோலிங் இன்க்ளைன் மோஷன் நடக்காது. ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆனாலும் அதால் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண முடியாது. அதனால கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டினை ரீட் பண்ண உடனே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ண முடியலன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதே கஷ்டம். ஸோ எனர்ஜி பிரின்சிபலும் அப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் வச்சு என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு சூப்பரான கொஸ்டின். 1995ல கேட்ட அதே கொஸ்டின் 2026ல என்ன பண்ணியிருக்காங்க? ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக், எரடோ ப்ராப்ளம்ஸோ, HC வர்மாவோ இல்லை BM ஷர்மா என்கேஜ் பப்ளிகேஷனோ சால்வ் பண்ண உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.